இல்லை, ரொம்ப பிரமாதமான ஒரு ஏற்பாடு. ஏன்னா இங்கே பொதுமக்கள் வரல, எங்கள் பூத் கமிட்டியில் வேலை செய்ய வேண்டியவங்க மட்டும்தான் வந்தாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு பாதுகாப்பு காரணமாக ரொம்ப தூரத்திலேயே வாகனங்கள்லாம் நிறுத்தப்பட்டதுக்கு பல கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க, நீங்கள் பார்த்தீங்க. அதனால் ஒவ்வொரு பூத்லேருந்து பூத் முகவர்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல இந்த கூட்டத்திலிருந்து ஒருவர், இந்த மேடையிலிருந்து ஒருவர் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் தமிழகம் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நன்றி கூற வேண்டும் என்றுதான் அவரது பேச்சை ஆரம்பித்தார். அதே போல மூத்த தலைவராக இருந்து மறைந்த மரியாதைக்குரிய இல கணேசன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். ஆக இந்த மேடை எப்படி தலைவர்களாக இருந்தவர்களையும் தொண்டர்களாக இருப்பவர்களையும் மறக்காது என்பதற்கு இந்த மேடை ஒரு சாட்சியாக இருந்தது. இல கணேசன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. சிபிஆர் அவர்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவரை தேர்ந்தெடுத்ததால் நன்றி சொல்லப்பட்டது. எல்லா வாக்குச்சாவடி முகவர்களுக்காக இவ்வளவு தூரம் பயணம் செய்து மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரது வருகை தொடரும். இது பூத் கமிட்டிக்கான மாநாடு மட்டும்தான். அதனால மிக மிக மகிழ்ச்சியான தருணம் இது. தமிழக அமைச்சர்கள் குறித்து பேசினாங்க, அதான் சொன்னாங்க. அதாவது 100 நாட்கள் ஜெயிலில் இருந்தா அது யாராக இருந்தாலும் அவர்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் தொடர முடியாது என்ற சட்டத்தை பாராளுமன்றத்தில் இயக்கி இருக்கிறார்கள். இதற்கு முதல் பலி திமுகவாகத்தான் இருக்கும், தமிழகத்தில் இருந்தா இருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி சொன்னாங்க, பொன்முடி போன்றவர்களை சொன்னார்கள். ஏற்கனவே இன்னொன்று சொன்னாங்க, தமிழக முதலமைச்சரின் ஒரே குறிக்கோள் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்குறது. சோனியா காந்தியோட ஒரே குறிக்கோள் ராகுல் காந்தியை பிரதம அமைச்சர் ஆக்குறது. ஆனால் இந்த ரெண்டுமே நடக்க போறது இல்லை. ஏன்னா மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது என்ற வார்த்தைகள் மிக 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 அழுத்தமான வார்த்தைகள். குடியரசுத் தலைவர் தேர்வே RSS பின்புலத்தில் இருக்கார், அவருக்கு வாக்களிக்க கூடாதுன்னு தமிழகத்துடைய கட்சிகள் எம்பிக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், 1999 இதே RSS சார்ந்தவர் தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த திமுகவோட கூட்டணி வச்சாங்க. அவருக்கு அண்ணனும் திமுக காரங்களுக்கு வேலை செஞ்சாங்க, திமுக காரங்களும் அண்ணன் சிபிஆருக்கு வேலை செஞ்சாங்க. அப்போ RSS தெரியலையா? அது மட்டும் இல்லை, 1999ஆம் ஆண்டு முரசொலியில மரியாதைக்குரிய கலைஞர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். RSS இயக்கத்தை ஒரு மதவாத இயக்கம் என்று சொல்கிறார்கள். இல்லை, அது தொண்டு இயக்கம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் ஒவ்வொருவரும் வீட்டுக்கு வீடு சென்று செல்ல வேண்டும் என்று கலைஞர் சொல்லி இருக்கிறார். ஆக உங்களுக்கு ஓட்டு வேணும்னா RSS நல்ல இயக்கம், உங்களுக்கு ஓட்டு வேணும்னா பாஜக நல்ல இயக்கம். இன்னைக்கு உங்களுக்கு இண்டி கூட்டணி கூட நீங்க கூவி குலாவ வேண்டும்னா உடனே RSS ஒரு வேறு மாதிரி இயக்கம், பிஜேபி கூட யாரும் சேர மாட்டாங்க. எல்லாம் நீங்க சேர்ந்தது தானே, நீங்க இருந்தது தானே. அதனால மறந்து விட்டு பேசுகிறார்கள். மக்கள் இதை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இண்டி கூட்டணியோட தமிழக எம்பிக்கள் வாக்களிக்கல அப்படின்னா என்ன சொல்றீங்க? இல்ல, அதாவது அது இன்றிலிருந்து தமிழக மக்கள் இண்டி கூட்டணியை சார்ந்தவர்கள் தமிழக குடியரசுத் தலைவருக்கு வாக்களிக்கவில்லை என்றால் தமிழ் பற்றி அவர்கள் பேசுவதும் தமிழை பற்றி பேசுவதும் வெளி வேஷம் என்பதை தமிழக மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்களுக்கும் இவர்கள் ஆதரவு தரவில்லை, மரியாதைக்குரிய மூப்பனார் அவர்களுக்கும் ஆதரவு தரவில்லை. ஆக எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் முன்னிறுத்தப்படுகிறார்களோ அங்கே ஆதரவு தர மாட்டாங்க. ஆனால் தமிழை பற்றி பேசுவார்கள். ஸ்டாலினுக்கோ இந்த இண்டி கூட்டணி கட்சிகளுக்கோ தமிழ் பற்றை பற்றி பேசுவதற்கு தார்மீக உரிமை இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா மம்தா பானர்ஜி பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதே மாதிரி பிரதிபா பட்டேலுக்கு சிவசேனா எதிர்கட்சியா இருந்தாலும் ஆதரவு கொடுத்தாங்க. மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு மேடத்துக்கு நவீன் பட்நாயக் எதிர்கட்சியா இருந்தாலும் ஆதரவு கொடுத்தாங்க. ஆக அந்தந்த மாநிலத்தில் உள்ள உணர்வு கூட ஸ்டாலினுக்கு இல்லை என்பது மனவேதனையாக இருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.